ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டீமர் ஃபார் கோல்ட் அண்ட் கஃப் தான் வந்து பார்க்க போகிறோம். யூஸ்வலாக நமக்கு தலைவலி கோல்டு அப்படின்னா நம்ம ஆவி பிடிச்சோம் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து ரிலீஃபாக இருக்கும். அதுக்கு சுடு தண்ணி வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் வந்து ஆகும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டீமர் வந்து ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனாக இருக்கும். ஏன் அப்படின்னா லெஸ் தென் 3 செகண்ட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆவி வந்து வர ஆரம்பிச்சிடும். அதில் இமீடியட்டாகவே வந்து நம்மளால் வந்து ஆவி பிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டீமரை வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எப்படி யூஸ் பண்ணணும், ஏதாவது ட்ராபேக்ஸ் இருக்கா அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டீமரோட கீ ஹைலைட்ஸ்னு வந்து பார்க்கும்போது லெஸ் தென் மினிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆவியை வந்து ஜென்ரேட் பண்ணிவிட்டோம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு வந்து பார்த்துடலாம். இதுதான் அந்த கம்ப்ளீட் ஸ்டீமரோட செட்டப்பு. இது எப்படி யூஸ் பண்ணணுன்ற கார்டை வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைடே வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்ளம் சொல்யூஷன் வந்து கொடுத்துருக்காங்க டீட்டெயில்டாகவே. இப்போ அந்த கவரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா என்னென்ன அப்படின்னு இருக்குன்னு பார்த்துடலாம். கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டம் டப்பா, அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப்பு, அந்த மெஷினும் அது கூட அட்டாச்சாக இருக்குது. ஒயர் லென்த்தும் வந்து டீசெண்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. 2 நாசிலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஃபேஸ் ஸ்டீமிங்காக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஸ்டீமரை வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஸ்டீமரை வந்து நல்லாவே வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோம். எதுக்காகனா அவங்களே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நல்லா வந்து வாஷ் பண்ணணும், இல்லைனா பிளாஸ்டிக் ஸ்மெல் வரும் அப்படின்ட்டு. இப்போ மேக்ஸிமம் லெவல் வந்து வாட்டரை வந்து அந்த டப்பாவில் வந்து எடுத்துக்கிறோம். அந்த கேப்பையும் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறோம். இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டீமர் மிஷினே இருக்குது. குட்டியான மிஷின் தான், ஆனால் சூப்பராகவே வந்து ஒர்க் பண்ணுது. அதுக்கப்புறம் அந்த மேலே வந்து அந்த ஃபேஸ் ஸ்டீமிங் டப்பாவையும் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறோம். இந்த ஒயர் இடிக்கும்னு நினச்சேன், ஆனால் ப்ராப்பராகவே அந்த ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ப்ளக் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆன் பண்ண அடுத்த செகண்டே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து அந்த ஸ்டீம் வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு 10 செகண்ட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து அந்த புகை வந்து வர ஆரம்பிச்சிடும். சூப்பராகவே வந்து நம்மளால் வந்து ஆவி பிடிக்க முடியுது. இந்த ஸ்டீமருக்கு வந்து இது மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தாலும் மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா இது பிளாஸ்டிக் டப்பான்றதுனால ஹீட் ஆகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக் ஸ்மெல்லு வந்து வருது. அதில் ரொம்ப கிட்ட வச்சு நம்மளால் வந்து ஆவி பிடிக்க முடியல. அந்த பிளாஸ்டிக் ஸ்மெல்லை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மெல் பண்ணுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்குது. அதனால் இந்த நாசில் இதில் வச்சு பண்ணும்போது பார்த்திங்கன்னா சின்ன இது வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக எனக்கு செம்ம கன்வீனியண்ட்டாகவும் இருக்குது, சாட்டிஸ்ஃபைங்காகவும் இருக்குது. மற்ற அந்த பெரிய நாசில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எனக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை. ஏன் அப்படின்னா இந்த ஒரு ஹோல்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்லா ஸ்டீமும் கண்ட்ரோல் பண்ணி வர்றதுனால நம்மளால் அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி சூப்பராகவே வந்து அந்த ஸ்டீம் பண்ண முடியுது. இந்த சின்ன நாசில் மூலயமா நம்ம வந்து ஆவி பிடிக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த குறிப்பிட்ட லெவல் டிஸ்டன்ஸ் வந்து நம்மளால் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். அப்படின்றதுனால அந்த பிளாஸ்டிக் ஸ்மெல் வந்தாலும் நம்மளால் ஈஸியாக வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியுது. ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து ஆவி பிடிச்சிட்டு அந்த பிளாஸ்டிக் டப்பா வந்து டச் பண்ணோம் அப்படின்னா பயங்கர ஹீட்டாகவே இருக்கும். அதனால் வந்து கொஞ்ச நேரம் கூல் டவுன் ஆன பிறகு தான் வந்து நம்மளால் வந்து இதை எடுத்து வாஷ் பண்ண முடியும். கீழே வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி மண் மாதிரி பார்ட்டிகல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இது எதனால அப்படின்ற ரீசன்லாம் வந்து தெரில. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓ வாட்டரில் வந்து நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம். அதில் எந்த வித ஆவியுமே வரல. அவங்களும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இது மாதிரி வரல அப்படின்னா சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆவி வரும் அப்படின்ட்டு. அதையும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம், ஆவி வந்தது. நீங்கள் சப்போஸ் வந்து ஃபேஸ் ஸ்டீமிங் வந்து அதிகமாக பண்ணுவீங்க அப்படின்னா அந்த பெரிய டப்பாவில் வச்சு பண்ணும்போது அந்தளவுக்கு வந்து ஸ்டீம் வரல. டேரெக்டாக பண்ணும்போது பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா எஃபெக்டிவாக இருந்தது. ஓவராலாக ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து. ஆனால் ஒரு மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஸ்மெல்லு வந்து வரும். இந்த ஸ்டீமரோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 299 வந்து வாங்கியிருந்தோம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஹோம் அண்ட் கிச்சன் சம்மந்தமான ப்ராடக்ட் அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணுமா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.